Hello friends, welcome to Suja Samayal. இன்னைக்கு நம்ம Yippee Tricolor பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பேக் வந்து ஓபன் பண்ணிட்டேங்க. இதுக்குள்ள ஒரு டேஸ்ட் மேக்கரும் 3 கலர் பாஸ்தாவும் கொடுத்திருக்காங்க. இப்போ இத ஒரு பவுல்ல கொட்டி வச்சுக்கலாம். நாம நார்மலா எப்பவும் செய்யற பாஸ்தா மாதிரி இல்லாம இது ரொம்ப குட்டி குட்டியா இருக்கு. இப்போ இத செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல கடாயில 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய், பட்டர், நெய் எது வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே எல்லா வெஜிடபிள்ஸுமே ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா பாஸ்தா வந்து கொஞ்சம் தான் இருக்குது. அதனால் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சும்மா ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டாலே போதும். முதல்ல இதில் ஒரு 2 பல் பூண்டை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக பொடியாக கட் பண்ணி வச்சு வெங்காயம் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டும். ஒரு 1 நிமிஷம் லைட்டாக வதக்கி விட்டிங்கனாலே போதுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக இந்த 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் ஸ்வீட் கார்ன் மட்டும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பீன்ஸும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கேரட்டும் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இப்போ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இந்த குடமிளகாய் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் லைட்டாக இதிலேயே வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த டேஸ்ட் மேக்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா சூடாயிருச்சுங்க. இப்போ இந்த ட்ரைகலர் பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா பாஸ்தாவை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ பாஸ்தா நல்லா குக் ஆகி தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. கடைசியாக இதில் நான் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் சேர்த்து இது நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான ட்ரைகலர் பாஸ்தா இப்போது ரெடி ஆகிடுச்சு. இந்த ட்ரைகலர் பாஸ்தாவோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. குழந்தைகளுக்கெல்லாம் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ், பூண்டு, வெங்காயம்லாம் ஆட் பண்ணி செய்யலாம். இல்லைனா இந்த பாக்கெட்டில் கொடுத்துருக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி உடனே கூட நீங்கள் செய்யலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.